நடிகை சௌந்தர்யாவுடைய மரணம் தற்செயலானது கிடையாது. அது ஒரு விபத்து அல்ல. அவங்க திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த செயலை செய்தவர் தெலுங்குல மிக பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு நபர் திடீர்னு கடிதம் ஒன்று எழுதியிருக்கார். இன்றைக்கு தேதியில தெலுங்கு திரையுலகத்துல மிகப்பெரிய பேசுபொருளா இது மாறி இருக்கு. யார் மேல அந்த நபர் குற்றச்சாட்டு வச்சிருக்கார், எதற்காக சௌந்தர்யா கொடூரமான முறையில கொல்லப்பட்டதா சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரியான முழு தகவல்களையும் பார்க்கலாம். நடிகை சௌந்தர்யா இவங்களை அவ்வளவு எளிதில் தமிழ் திரையுலகம் மறந்திருக்காது. 90களில் நடித்த கதாநாயகிகள்ல உங்களுக்கு மிக பிடிச்ச கதாநாயகி யார் அப்படின்னு கேட்டா இன்னுமே நிறைய பேர் சௌந்தர்யாவுடைய பெயரை சொல்லுவாங்க. அழகுலையாகட்டும் நடிப்பலையாகட்டும் நிறைய பேர்த்துடைய மனதை அவங்க கவர்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான் நடிகை சௌந்தர்யா. இவங்களுடைய உண்மையான பெயர் சௌமியா சத்யநாராயணன். ஆனா சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க சௌந்தர்யா அப்படின்னு தன்னுடைய பேரை மாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கன்னடத்துல தான் இவங்களுக்கு முதல் பட வாய்ப்பும் கிடைக்குது. அதனை தொடர்ந்து கன்னட மொழியில மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே நடிக்க தொடங்குறாங்க. இவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல 1990களின் சமயத்துல அவங்க நல்ல உச்சத்துல இருக்காங்க. நிறைய முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னணி கதாநாயகர்களோடையும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஹிந்தியில அமிதாப் பச்சனுடையும் சேர்ந்து அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் 2003ல இவங்களுக்கு திருமணம் ஆகுது. ஆனா 2004ல இவங்க ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல இறந்துடுறாங்க. இதற்கு முந்தின காலகட்டத்துல அவங்க நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க பிஜேபியில இணையறாங்க. அதாவது திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிஜேபியை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிஜேபி கட்சிகளையும் தன்னை இணைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தெலுங்கு சினிமால அவங்க உச்சத்துல இருந்த காலகட்டத்துல ஹைதராபாத்ல அவங்க தங்கி இருந்த காலகட்டத்துல அங்கேயே ஜல்லேப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல 6 ஏக்கர் நிலத்தையும் வாங்குறாங்க. அங்க ஒரு பிரம்மாண்டமான விருந்தினர் மாளிகை ஒன்னையும் கட்டுறாங்க. அந்த விருந்தினர் மாளிகை இப்போ நடிகர் மோகன் பாபு உடைய குடும்பம் தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மாளிகையால தான் இவங்களுடைய உயிரே பறிப்போயிருக்கு அப்படின்னு இப்போ தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கடந்த 2004ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த தெலுங்கானா தேர்தலுக்காக பிஜேபி சார்பா பிரச்சாரம் பண்றதுக்காக கர்நாடகாவிலிருந்து இவங்க ஒரு ஃபிளைட்ல கிளம்புறாங்க. அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன 5 நிமிடத்துல திடீர்னு வெடிச்சு சிதறுது. இவர்களுடைய உடல் பாகங்கள் கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்து போயிருது. அந்த ஃபிளைட் கிராஷ்ல மொத்தமா எரிஞ்சு போனதால எது சௌந்தர்யாவுடைய உடல், அவங்களோட பயணம் செய்த அவருடைய தம்பி அமர்நாத், கூட வந்த பாஜக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய உடலுமே கண்டுபிடிக்கப்படல. திரைத்துறையில உச்சத்துல இருந்த ஒரு கதாநாயகி திடீர்னு ஃபிளைட் கிராஷ்ல இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய உடல் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல நிலையில அவங்க இறந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபிளைட் கிராஷ் ஒட்டி நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு. இவங்களுடைய மரணத்துல நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு. அப்பப்போ இவங்களுடைய மரணம் தற்செயலானது தானா அல்லது திட்டமிட்ட கொலையா அப்படிங்கிற மாதிரியான டாக் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த நிலையில தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி சிட்டிமல்லா அப்படிங்கிற ஒருத்தர், தெலுங்கானாவை சேர்ந்தவர், காவல்துறையினருக்கும் கலெக்டருக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, நடிகர் மோகன் பாபு அவர்கள் தான் திட்டமிட்டு சௌந்தர்யாவை கொலை செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல அவர் குறிப்பிடுறார். எதற்காக அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய ஜல்லேப்பள்ளியில இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகை மேல மோகன் பாபுக்கு ஒரு கண் இருந்ததாகவும், இதற்காக சௌந்தர்யா கிட்ட அதை எனக்கு வித்துடு அப்படின்னு அவர் நிறைய முறை கேட்டதாகவும், சௌந்தர்யா அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது என்னுடைய மாளிகை, என்னால உங்களுக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டே இருந்ததாகவும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, சௌந்தர்யா மோகன் பாபுவுக்கு அந்த மாளிகையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த மாளிகையை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக மோகன் பாபு திட்டமிட்டு இந்த ஒரு
கொலைய அரங்கேற்றி இருக்கார் அப்படின்னும் அவர் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, சௌந்தர்யா இறந்ததற்கு பிறகு ரொம்ப கம்மி விலையில அந்த ஒரு மாளிகையை மோகன் பாபு வாங்கி இருக்கார். அவருடைய குடும்பம் இப்ப அந்த ஒரு மாளிகையில தான் தங்கி இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, தற்போதைய மதிப்புப்படி 100 கோடிக்கு மேல அந்த ஒரு பங்களா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கார். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மோகன் பாபுவுடைய 2வது மகனுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மோகன் பாபுவுடைய 2வது மகன் மஞ்சு மனோஜ், இவருக்கு எதுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, அவருடைய தந்தைக்கும் மஞ்சு மோகனுக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு பனிப்போர் நிலவிக்கிட்டு இருக்கு. அதுவும் சொத்து விஷயமாக தான் நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. இதை உறுதிப்படுத்துற மாதிரி மோகன் பாபுவும் தன்னுடைய மகன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்கார். என்ன அப்படின்னா, நாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்தப்போ ஒரு 10 அடியாட்கள் உள்ள வந்தாங்க, அத்துமீறி நுழையிறாங்க. என்னுடைய இளைய மகனும் அவங்களுடைய மனைவி மௌனிகாவும் சேர்ந்து என்னுடைய சொத்தெல்லாம் அபகரிக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, உள்ள வந்த குண்டர்கள் நிறைய எங்களோட சண்டை போட்டாங்க. நாங்க அவங்கள வெளியே போக சொன்னோம், அவங்க போகல. எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டது. என்னுடைய குடும்பம் நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய இளைய மகன் சொத்துக்காக இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை மோகன் பாபு கொடுத்திருக்கார். இதற்கு மஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சு தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்னுடைய அப்பா எப்படி என் மேல குற்றச்சாட்டை வைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்படி எந்த குண்டர்களையும் நான் வீட்டுக்கு அனுப்பல, நானும் அங்க போகல, இதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பு விளக்கத்தையும் அவர் முன் வச்சிருக்கார். ஒரு புறம் மோகன் பாபுக்கும் அவருடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட், இன்னொரு புறம் திடீர்னு ஒருத்தர் கடந்த 2004ஆம் ஆண்டு இறந்த சௌந்தர்யாவுடைய இறப்புக்கும் மோகன் பாபுவுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதுவும் இந்த சொத்து பிரச்சனை காரணமாக தான் அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரைஸ் பண்ணியிருக்கார். இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய மரணத்துல மர்மம் இருக்குமா? அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.